ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் ஹாய் கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹாய் சொல்லி ஆகணும். ஹாய் அபி, ஹாய் ஜெயஸ்ரீ, அதுக்கப்புறம் ஹேமா அண்ட் அபிராமி ஹாய். யாரென்னா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அவங்களுக்கும் சேர்த்து ஹாய் சொல்லிடலாம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஹாய் இருக்குது. ஸோ பேரை வந்துட்டு நான் சொல்லலை அப்படின்னாலும் அவங்களுமே எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாகவேங்க இது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கூல் டேஸ்லேருந்து நாயா பேயா அடிச்சுக்கிற 2 பேர், அதுவும் வந்துட்டு இவன் தான் என்னோட லைஃப்பில் ஒரே எனிமி அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் நினைக்கிற ஹீரோ. ஆனால் என்ன ஆகுதுன்னா, சடனாக அவங்களோட 21 வயசில் ஃபியூச்சர்லேருந்து குட்டி பையன் வந்து நான் தான் உங்கள் 2 பேருக்கும் பிறந்த பையன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? அட பாவி கன்றாவி பிடிச்சவனே, நான் உன்னை கல்யாணம் பண்ணனா, அடி போடி விளங்காதவளே நான் உன்னை கல்யாணம் பண்ணனா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்பயும் சொல்கிறேன் எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஹை பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். என்ன பார்த்தா உங்களுக்கு கொஞ்சோண்டு பாவமாக இருக்கும்ல, அதுக்காகவாவது ஹார்ட்டினாவது கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து வென்யூ. அவ வந்துட்டு அல்லறி அடிச்சு எழுந்துக்கிறா. பார்த்தா கனவு. ஐயோ கடவுளே, காலங்காத்தான என்ன கொடூரமான கனவு இது. அவன் ஏன் கூடியா? ஐயோ எனக்கு வந்துட்டு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எனக்கு மூளையில பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவ பதன்னு ஆயிடுறா. காத்து கருப்பு தான் என்ன அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மாரியம்மன் கோயிலில் கண்டிப்பாக போய் நம்ம வந்துச்சு ஆகணும் அம்மா கிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து சன்னி. இவன் தான் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எந்த நேரமும் ஹீரோ கூடயே தான் இருப்பான். இவனோட பேர் வந்து ஜான். ஹீரோ வந்து டென்ஷனாக இருக்கான். என்னடா டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்டால், அவன் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி புக் படித்தானா, அந்த ஸ்டோரியில் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டே இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். அது எப்படா லவ் வரும், அது எப்படா வந்துட்டு அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி எனிமையாக இருக்கவங்களுக்குள்ளெல்லாம் லவ்வும் வராது, கல்யாணமும் வராது. இந்த ஸ்டோரி எழுதினாலே அவன் ஒரு முட்டாள் அப்படி இப்படின்னு ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கான். டே பாவண்டா, எதுக்கு ஏன் அந்த ஆத்தரை இந்த திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறான். என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்துட்டு குழி தோண்டி புதைக்கணும், இல்லை எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு போலீஸ் வராங்க. அதே நேரத்துக்கு வந்து ஒரு குட்டி பையன் இவன் உங்க பையன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் உங்க கையிலேயே அவனை ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னும் போது, என்னோட பையனா? என்னங்க பேசுறீங்க? எனக்கு இப்பதாங்க 21 வயசு ஆகுது. எனக்கு இன்னும் கல்யாண வயசே வரல, எனக்கு கல்யாணமும் ஆகல, ஏன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை அப்படின்னும் போது, மேடம் நீங்க இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் குழந்தை பிறந்திருக்காது அப்படின்னு சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்? அவன் உங்க பையன்னு தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க ஒப்படைச்சிடுறாரு அவனை. அம்மா இவ்வளோ நேரமா எங்கம்மா போனீங்க? நான் உங்களை எவ்வளோ நேரமா தேடிக்கிட்டு இருக்க தெரியுமா? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி கதறான். ஐயோ இவன் யாருமே நமக்கு தெரியலையே, இவன் ஏன் நம்மளை அம்மானு கூப்பிடுறான் அப்படின்னு ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் மொழிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே வந்து இப்போதான் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. அதே நேரத்துக்கு காலேஜ் முடிச்ச கையோட 2 பேருமே வந்து அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கார் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நைட்ல போய் ஹாபிக்காவது காரெல்லாம் ஓட்டி ரேஸ் எல்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா முக்கியமான ரேஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போற நேரத்துக்கு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், சீக்கிரம் வா அப்படின்னும் போது அங்க இருக்க எல்லாரும் வந்துட்டு இவனுக்கு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு நினைச்சோம், இவ யாரு அப்படின்னு பாக்குறாங்க. அடியே குட்டச்சி, நீ மட்டும் வந்துட்டு கரெக்டான ஒரு ரீசனை சொல்லல, என் ரேஸை நிறுத்தினதுக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்துட்டுறான். டே தென்னமரம், உனக்கு வந்துட்டு ஹைட்டா வளர்ந்துருக்கிய தவிர மூளையே இல்லை. நான் எதுக்குடா உன்னை தேடி வரப்போற முக்கியமான விஷயம் இல்லைனா, உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்காது. நான் உன்னை தேடி வரேன்னா அப்பனா எந்த அளவுக்கு அது என்னோட லைஃப்லயே கொடூரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றா.
டெய்லியும் நீ கண்ணாடியை பார்க்கும் போது ஒரு மூஞ்சி தெரியும் இல்லையா, அந்த மூஞ்சி மாதிரி இந்த மூஞ்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட போட்டோவை காட்டும் போது, அடியே கொஞ்சம் தள்ளி காட்டுடி, எதுக்குடி இவ்வளோ கிட்ட கொண்டு வந்து காட்டுற, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே வேலை செய்யாதா அப்படின்னு கேட்குறான். இங்க பாருடா இது உன் பையன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது என் பையனா, எனக்கு எதிரி பையன், எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்றான். இதை பாரு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம், தயவு செஞ்சு எங்க எதனா ஒளரி வச்சு அவளுங்களாம் என்னை பார்க்காத அளவுக்கு பண்ணிடாத, மரியாதையா போயிருந்து அப்படின்னு சொல்றான். அடே தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பி தோழடா, இவன் உன்னோட பையன் தான், இவன் வேற ஒரு டைம்ல இருந்து இந்த டைமுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்பதான் மறுபடியும் பழைய விஷயத்த காட்டுறாங்க. அந்த குழந்தை வந்த உடனே இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சிருக்கா. அதுக்கப்புறம் சரிப்பா நான் உன்னோட அம்மா, அதெல்லாம் ஓகே, உன்னோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோவோட பேரை சொல்றான். இந்த பாரு அவன் 2031 இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா உனக்கு பைத்தியம் முத்திடுச்சு, ஆல்ரெடி உங்க அம்மாவுக்கிட்ட நான் சொன்ன உன்னை ஏர்வாடியில சேர்க்க சொல்லி அவங்க தான் கேட்கவே இல்லை, மரியாதையை நீ போய் சேர்ந்துக்கப்போ அப்படின்னு சொல்றான். அடிங்க பம்பர கட்ட மண்டையா, நான் டென்ஷன் ஆகி வந்திருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பச்சக்குன்னு அவன் முடிய பிடிக்க எடுத்துறா. இப்போ நான் இதை எடுத்துட்டு போறேன், இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் நாளைக்கு காலையிலேயே கிடைச்சிரும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பே பண்ணி நான் வாங்குறேன், நீ நாளைக்கு காலையில என்ன பாக்குற அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், பாவம் ஆன்டி, அவ்வளவுதான், இது தேராது, முத்திடுச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பைத்தியக்காரியால நானுமே பைத்தியமா தான் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலையிலேயே அங்க போயிடுறான். பார்த்தா பையன் ஓடி வரான், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே நிறுத்துறான்டே, யாராவும் அப்பா அப்படின்னு சொல்லி. அம்மா அப்பாக்கு என்ன இதுக்கப்புறம் பிடிக்கவே பிடிக்காதா, அவர் என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திரும்பி பார்த்து கேட்குறான். ஹீரோக்கு நேற்று நைட்டு அவ அந்த விஷயத்த சொல்லலை, என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்ம ஷாக்கு. நான் அப்பான்றதுக்கு கூட அவ்வளோ ஃபீல் பண்ணலடி, ஆனா ஏன் முன்னாடி நீ தான் நினைச்சு தாண்டி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்படிலாம் இல்லடா தங்கம், அப்பா வெளில போயிட்டு இப்பதானே வந்திருக்காரு, கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாரு வேலை விஷயத்துல, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அப்பா உன்னை ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரம் உள்ள இரு அப்படின்னு சொல்றா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் ப்ரூவ் பண்ணதே கிடையாது, டைம் ட்ராவல்லாம் உண்மை கிடையாது, ஆனாலும் ஏதோ ஒன்று நடக்குது, அதனால நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணானா, இவளுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா, ஹீரோக்கும் எடுத்துட்டா, ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு. ரெண்டு பேருமே பரப்பரன்னு வேக வேகமாக அதை திறந்து பார்க்குறாங்க. அப்போ கூட அவங்கவுங்க டெஸ்ட்டை பார்க்கல, ரிப்போர்ட் எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பிடுங்கி பார்க்குறான், ஹீரோயின் ஹீரோதை பிடுங்கி பார்க்குறான். பார்த்தா இவ தான் அம்மா இவன் தான் அப்பான்னு வந்துடுச்சு. அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. இந்த டபரா தலையும் கூட எனக்கு புள்ள பிறந்திருக்காது, அதே மாதிரி இவன் கூட்டச்சு கூட எனக்கு புள்ள பிறந்திருக்காது, ஐயோ கடவுளே என்ன இது சோதனை அப்படின்னு முடிக்கிறாங்க. இது பாரு, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் எதனா சுடுதண்ணி எதனா இருந்தாவது எடுத்துகிட்டு என் மேலே ஊற்றி எழுப்பு, நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு மோசமான கனவுல இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை செத்துடுறதா அப்படின்னு முடிவு எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா கண்டிப்பாக நான் செத்துருவேன்னு உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். இது பாரு, நீ ரொம்ப ஓவராக பேசாத, என் பின்னாடி என்ன மாதிரியான ஹேண்ட்ஸமான பசங்கள்லாம் சுற்றுறானுங்கன்னு தெரியுமா, உன் மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா, உன் தலையை பார்த்துருக்கியாடா, குருவி எல்லாம் கூடு கட்டுறது கூட அழகா இருக்கும்டா, அதை விட கேவலமான உன் மண்டையை வச்சுக்கிட்டு நீ என்னவோ பெரிய இவன் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றா. ஆமாண்டி அப்படியே வச்சுக்கோடி, உன் பின்னாடி சுத்துறானுங்க இல்லையா, அவனுங்களுக்கெல்லாம் டேஸ்டே கிடையாது, இல்ல அவனுங்களுக்கெல்லாம் கண்ணே தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு கேவலமான பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா தான் உன்னை பார்த்தே இருக்க மாட்டானுங்களே, அப்ப காதுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன், நீ இவ்வளவு பேச்சு பேசுற இல்லையா, அதுல அவனுங்க காதுல அது கேட்டுச்சு அப்படின்னா அவனுங்கெல்லாம் உயிரோடையே இருக்க மாட்டாங்க, காதுக்குள்ள கம்பியை விட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துருவானுங்க அப்படின்னு பேசுறான். ஹீரோயினுக்கு சம்மாத்திர வருது, அவ கத்துன்னு கத்துறா, ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை இவங்க சத்தம் போறதை கேட்டுட்டு வந்துடுறான். அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்க மாட்டீங்க, எப்பயுமே பாசமா இருப்பீங்க, எந்த நேரமும் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நான் தான் கரடி, நான் நடுவுல வந்துட்டேன் உங்களுக்கு நடுவுல அப்படின்னு சொல்லுவீங்க எப்பயுமே, எதுக்கு நீங்க இப்ப இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேக்குறான். ஐயோ செல்லமே, அப்பாவும் நானும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர நாங்க சண்டைலாம்
சண்டைலாம் போடலப்பா, நீ போய் தூங்கு செல்லம், எங்க 2 பேருக்கும் வந்து உன்னதான் ரொம்ப பிடிக்கும், நாங்க இனிமே சண்டைலாம் போட மாட்டோம் அப்படின்னு கொஞ்சிரா. என்னது இது, இப்பதான் பஜாரி மாதிரி கத்துக்கிட்டு இருந்தா குழந்தைகிட்ட என்ன இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி பாக்குறான் இவன். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஃபியூச்சர்ல இருக்க நம்ம 2 பேரையும் வந்து இந்த குழந்தைய அனுப்பியிருப்போமோ அப்படின்னும் போது ஹீரோவும் கரெக்ட் எனக்கும் தெரிஞ்சு அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்பனா இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும். நம்ம கண்டிப்பா வந்து கல்யாணமே பண்ணிக்க கூடாது, அதை வந்து எப்படின்னா இப்பவே நம்ம தடுத்தாகணும் அப்படின்னும் போது கரெக்டு. இந்த குழந்தை இங்கே இருக்கும் போதே நம்ம 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணுற விஷயத்தை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா எனக்கு உன் மூஞ்ச பார்த்தாவே வாந்தி தான் வரும், நான் உங்ககிட்ட விழவே மாட்டேன், ஆனால் நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட அழகில் நீ மயங்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா, என்னது உன்னோட அழகு எங்கன்னா இருக்காடா உன் மூஞ்சில், உன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு வாந்தி இல்லை, எனக்கு பேதி ஆகிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறா. டேடி வாங்க டேடி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, உங்கள் 2 பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிடுறான். என்னது 2 பேரும் உன் கூட தூங்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த பையன் சொல்றான், ஆமா நான் நடுவுல தூங்குவேன், நீங்க 2 பேரும் என் பக்கத்துல தூங்குவீங்க அப்படின்னு சொல்றான். நடுவில் படுத்துக்கிறானா, உடனே வந்து பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஐயோ எனது பாட்டெல்லாம் வராதுரா, எனக்கு ரேப் தான் தெரியும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. ஏண்டி ஒரு குழந்தைக்கு உனக்கு தாலாட்டு கூட பாட தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோவே வந்துட்டு அப்படியே லைட்டாக சும்மா ஒரு ஸ்டாலாட்டு மாதிரி பாட்டு பாடி அந்த குழந்தைய தூங்க வைக்கிறான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு, அடடா இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம்லாம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த பாட்டை கேட்டு ஹீரோயினும் தூங்கிடுறா. அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா நினச்ச மாதிரி ஹீரோவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சும்மா இல்லாமல் ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. குழந்தைய இழுத்து அப்படி தூக்கி கடாசிட்டாங்களா என்னன்னு தெரியல, குழந்தை எங்கேயோ அந்தரத்துல கிடக்குது. அப்பதான் ஹீரோ பாக்குறான், என்னது இது, இவ எப்ப இங்க வந்து படுத்தா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவளும் விடுவான்னு பாக்குறா, விடவே மாட்டா. அவ கஷ்டப்பட்டு அவளை நவுத்துறான். அவளா இழுத்து கட்டி பிடிக்கிறா. எப்படியோ வந்தா அப்படின்னு நவுந்து அவன் போகும்போது ஹீரோயினுமே எழுந்துடுறா. அவ்வளோதான், 2 பேருக்கும் பதட்டம் ஆயிடுது. ஆக்சுவலா ஹீரோயின் தான் வந்து ஹீரோவோட சைடு வந்திருக்கா, அதனால அவளுக்கே புரியுது, ஐயோ நம்ம தான் அந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆயிராங்க 2 பேரும். ஐயோ பூகம்பம் வந்திருக்குமோ, நானாலாம் வந்திருக்க மாட்டோம், பக்கத்தில் கண்டிப்பாக பூகம்பம் வந்திருக்கோம் அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறா. அப்பதான் 2 பேரும் காலையில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, குழந்தைய கொஞ்ச நாளுக்கு நீ கொண்டு போய் அங்கே வச்சுக்கோ உன்னோட இடத்துல, எங்கள் அம்மா வந்து அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துருவாங்க, ஸோ அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது என் கதை அப்படின்னு சொல்கிறா. ஏன் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உண்மையை சொன்னால் அவங்க நம்பிடுவாங்களா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறா. எனக்கும் வேலை இருக்குது, நான் ரேஸ்க்கு போகணும், சரி பேசாமல் நம்ம ஏன் ஒரு நானியை வேலைக்கு வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஆமாம், என் வீட்லேயே குழந்தைய விட்டுடு, நான் என் வேலைக்கு வச்சுரு, நீயும் என் வீட்டுக்கு வந்து போ, அப்படியே என் கூட செட்டில் ஆகலான்னு நினைக்கிறியா என்ன, அப்படியே என்னை மேரேஜ் பண்ணிக்கலாம், என்னை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. கன்றாவி, என்னோட டேஸ்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, ஆமாண்டா எனக்குமே ரொம்ப நாளாக வந்து டவுட்டு தான், நீ வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வந்திருக்க மாட்டே, நமக்குள்ளே வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பை ஆக்சிடென்ட்டாக தான் இந்த குழந்தை பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னவா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைய நான் தான் வந்து ஃபுல்லாக பார்த்து வளர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் ஒழுக்கமாக இருக்கான், இல்லைன்னா உன்ன மாதிரி கேவலமாக இருந்திருப்பான், உன்ன மாதிரி ஒரு அம்மா கிட்ட விட்டுட்டு போனாலும் குழந்தை கேட்டு போயிடுவான், நானே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாடா இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஹீரோயின் வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கா. கல்யாண வாழ்க்கையை வந்துட்டு 2-3 நாள் கூட நம்மளால வந்து வாழவே முடியலையே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி தான் வாழுவோம், பேச்சுலர் லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றேன்னா, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு குழந்தைய துரத்தி விட்டுட்டு கிளப்புக்கு வந்துடுறா. இவன் இருக்கான் இல்லையா, இவனோட பேரு வந்து ஜோஹோ. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, இவன் ஹீரோயினோட ஃபியான்சே. இவனை தான் வந்து ஹீரோயினோட அம்மா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சிருக்காங்க. இவன் இருக்கா இல்லையா,
இவ பேரு சமந்தா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இவ என்ன பண்றானா, அவன் இருக்கான் ஜோஹோ, அவன்கிட்டயே வழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது ஹீரோயினுக்குமே லைட்டா புரியுது. ஹீரோயினுக்கு ஜோஹோவை கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா வேற வழியே இல்லை. இப்ப அவங்க அம்மாவோட பிசினஸ் இவனை நம்பிதான் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக இவளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுல இருக்கா. பட் இன்னும் ஒரு 3 வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க யாரும் இவளை இப்ப ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வேற இங்க கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க போல. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். குழந்தைய கூட்டிட்டு போய் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கியாடி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். எப்பயும் போல இவங்க 2 பேரும் உடனே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்காக இங்க வந்த, இது நான் உங்க அப்பா வீட்டு இடமா, நீ எதுக்காக என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு எப்பயுமே ஒரு மைல்டான டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களே, உண்மையாவே இவங்க ஃபியூச்சர்லயும் இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு அவனுக்கு இப்ப கூட ஒரு டவுட் தான். அட போடா, உன் மூஞ்ச இவ்வளவு க்ளோஸ்அப்ல எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு வாந்தியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போறா. ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். ஏண்டி குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு வந்துட்டு நீ உன்னோட ஃபேன்ஸை கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னும் போது, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, இது என்னோட பர்சனல் லைஃப், நம்ம தான் 2 பேரும் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற முடிவில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, என்னவா இருந்தாலும் சரி நான் தான் இப்போதைக்கு உனக்கு புருஷன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பற்றி எதுனா யோசித்தியா அப்படின்னு கேட்குறான். எப்படா இந்த கன்றாவி பிடிச்ச கனவுலேருந்து எழுந்துப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக இது மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், இத்தனை நாள் நான் குழந்தைய பார்த்துக்கிட்டேன், உன்கிட்ட விட்டுட்டு தானே நான் நம்பி வெளியில வந்தேன், நீ எப்படி குழந்தைய தனியா வீட்டுல விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவனை நான் தூங்க வச்சுட்டு தான் வந்தேன், குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னா நடுராத்திரி எப்படி எழுந்துக்க மாட்டாங்க, அதுக்குள்ள நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு போன் வருது. போன்ல கதறா, அப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. 2 பேருக்கும் எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஏய் நீ தானே அம்மா, எப்படியாவது சமாதானப்படுத்து அப்படின்னும் போது, டேய் அவனை பெத்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கு இப்ப இல்லடா அப்படின்னு சொல்றா. நீ எப்படியாவது உன்னோட ஜோக்கர் மூஞ்ச அவன் கிட்ட காமிச்சியாவது அவனை சமாதானப்படுத்து, கண்டிப்பா இவன் கத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க, நம்ம வீட்டுக்குள்ள குழந்தை இருக்குன்றது தெரிஞ்சிடும் போ அப்படின்னு சொல்லி எட்டி ஒரு உத விடுறா. ஹீரோயின் சொன்ன மாதிரி அவனை க்ளோஸ்அப்ல பார்த்த உடனே குழந்தையுமே அழைய நிறுத்திடுறான். ஹீரோவும் குழந்தைக்கு கதை சொல்றேன்ற பேர்ல சைக்கோ கில்லர் கதையெல்லாம் சொல்லிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். குழந்தைய பயந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில சேச்சா இதெல்லாம் கனவுமா, ஜோக்கர் தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு, அதனால மத்தபடி நீ பயப்படுறதுக்குலாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொலைகாரம் வந்துருவான், முதல்ல விடவும் இப்பதான் பயமா இருக்கு அப்படின்னு அழுகுறான். 2 பேரும் சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா போராட்டம் பண்ணி அவனை தூங்க வச்சிடுறாங்க. அடடா தூங்க வச்சுட்டோம் ஐஃபை அப்படின்னு சொல்லி கையை அடிச்சு கத்துக்க வராங்களா, அவ்வளவுதான். சாச்சா இவதான் நம்ம எனிமியாச்சே, இவன் மாதிரி நம்ம லைஃப்ல எவனையும் பார்த்ததே கிடையாது, இந்த அளவுக்கு எனிமி யாரும் கிடையாது எனக்கு, இவன் கூட எல்லாம் என்னத்துக்கு சிரிப்பு அப்படின்னு இவ யோசிக்கிறா. இதை பாரு குழந்தை நல்லா தூங்கிட்டா, நான் கிளம்புறேன், எதனா அவசியம் இருந்தா தயவு செஞ்சு என்னை கூப்பிடாது, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. அடி பாவி, கண்டிப்பா நான் சொல்றேன்டி ஏதோ தப்பா இருக்கு, கண்டிப்பா இந்த குழந்தை உன்னோட குழந்தையா இருக்கவே இருக்காது, உனக்கும் எனக்கும் பிறந்தே இருக்காது அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளுக்கு பெட்டை பார்க்கும் போது அவங்க 3 பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருந்தது தான் ஞாபகம் வருது. ஐயோ நான் என்ன ஆயிட்டேன், எதுக்கு எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க. குழந்தை தூங்கி எழுந்துட்டான் போல இருக்கு. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல அவன் மூஞ்ச காமிச்சு நின்றுகிட்டு இருக்கான். ஆக்சுவலா இருக்கிற எல்லா அம்மா அப்பாவுக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என் பொண்ணு இப்படிதான், அவெல்லாம் கண்ணை பிரிச்சு பாப்பா. ஹீரோ அலண்டு அடிச்சு எழுந்துக்கிறான். ஐயோ டே பயந்துட்டுடா, எதுக்குடா இவ்வளோ க்ளோஸ் அப்ல மூஞ்ச வச்சு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, குழந்தை அப்பா நான் பயந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றான். பாவம் அந்த பிள்ளைக்கு பசி வந்துடுச்சு போல இருக்கு, அதனாலதான் எழுந்துட்டு இருக்கான். சரி வாடா உனக்கு பல்லெல்லாம் வலிக்கு விடுறேன் அப்படின்னும் போது, நான் எல்லாமே முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றான். என்னது குளிச்சா முடிச்சிட்டியா, கண்டிப்பா கன்ஃபார்ம் அவளோட பிள்ளைய நீ இருக்கவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அழகா அவனே பல்லு வலிக்கிறான், அவனே குளிச்சிடறான், அவனே சாப்பிட்டுறான். கண்டிப்பா இந்த குழந்தை ஒண்ணு அவளுக்கு பிறந்திருக்காது, இல்லனா நான் தான் அந்த பிள்ளைய நல்லபடியா வளர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோட அப்பா போன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, உன்னோட சைன் தேவைப்படுது, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. இதை பாடுறா கண்ணா, நான் என்னோட கம்பெனிக்கு ஒன்று கூட்டிட்டு போறேன், ஆனா நீ அங்க வந்தா ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கணும், யார் கண்ணியும் படாம இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்றான். அதாவது இவன் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கான் இல்லையா குட்டி பையன், அதனால பார்த்தா எதனா ரூமர் ஆயிட போகுது அப்படின்னு ஹீரோ பயப்படுறான். டே தங்கம் செல்லம், இதை பாடுறா, இந்த ரூம்ல மட்டுமே இரு, வேற எங்கேயும் போகாத,
டாடி போயிட்டு ஒரே ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன் தாத்தா கூட, அது வரைக்கும் இங்கே இரு, எங்கேயும் போயிடாது, யார் கண்ணிலையும் பற்றாது, இந்த மாஸ்கை மட்டும் கட்டிடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோவா அப்படியே பதட்டமா இருக்கா, எப்படா மீட்டிங் முடியும் அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனா இருக்கான். பாவம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு குழந்தைக்கு உற்சாகமே வந்துடுச்சு. அவன் எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப கம்பெனில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து ஹீரோ மாதிரி இருக்கானே பாக்குறதுக்கு, ஹீரோக்கு 21 வயசு தான், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய குழந்தை இருக்காது. ஐயோ அப்பனா நம்ம பாஸோட இல்லீகல் குழந்தையா இருக்குமோ, ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படி இப்படின்னு கதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் பாட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அடே மாஸ்க கூட போடாம எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிடுறான். இது பாரு மாஸ்க் கழட்டவே கழட்டாது, இங்க கம்பெனிக்கு நம்ம எப்ப வந்தாலும் சரி, இப்ப நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆனாலும் சரி, தயவு செஞ்சு மாஸ்க் மட்டும் கழட்டாத அப்படின்னு சொல்லி மாஸ்க போட்டு விட்டுறான். ஹீரோட அப்பா வந்துடுறாரு. யார்டா அந்த குழந்தை, யாரை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரமா நீ சுத்திக்கிட்டு இருக்க கம்பெனிக்குள்ள அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஐயோ அப்பா என் ஃப்ரெண்டோட குழந்தைப்பா, கொஞ்ச நேரம் வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் பாத்துக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல, நான் கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடுறான். ஏன்பா தாத்தாவை பார்த்த உடனே நம்ம ஓடி வந்துட்டோம், நான் வந்து தாத்தா கிட்ட பேசவே இல்லை, தாத்தா என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பாரு தெரியுமா அப்படின்னு சொல்றான் அந்த பையன். டே உன்னை நான் தாத்தா கிட்ட காமிச்சு நான் தான் உன் அப்பான்னு நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் உங்க அப்பா உயிரோட இருப்பனா இல்லையானே தெரியல, கம்முன்னு இருடா நீ வேற அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றான் குட்டி பையன். அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேம்மா அப்படின்னும் போது ஹீரோயினுமே வந்து ரொம்ப ஆசையா பாசமா பேசுறா. என்ன கன்றாவிடா இது, நம்ம கிட்ட பேசும்போது மட்டும் காண்டா மிருக மாதிரி பேசுறா, குழந்தை கிட்ட பேசும்போது அப்படியே குயில் மாதிரி பேசுறாளே, இவளெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியலையே, வாந்தி வருது அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். அதோட மறுநாள் காலையிலேயே ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கா. ஐயோ தெரியாம கதவை திறந்து தொலைச்சிட்டேன், காலையிலேயே ஊ மூஞ்சில முழிக்கணும் அப்படின்னு யோசிச்சு கதவை சாத்தலான்னு பாக்குறான். அடே மரியாதைய கதவை திறடா அப்படின்னு கத்துறா. எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது, நான் என் பையனை பார்க்க வந்தேன், என் பையனை பார்க்கறதுக்கு நான் பார்க்க கூடாதுன்னு நீ எப்படா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆமா பையன், என் ஹெல்ப்பே இல்லாம அவனுக்கு பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே போக போக ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த குட்டி பையன் மேல மட்டும் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோ அவனோட வீட்டுல வந்துட்டு ஞானியை செட் பண்ணிட்டேன், நாளையில இருந்து வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ற, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரை பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிய வந்துற விஷயம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. உங்ககிட்ட இதை விட வேற பெட்டரான ஐடியா எதனா இருக்கா, உன்னால உட்காந்து பார்க்க முடியுமா, இல்ல என்னால தான் உட்காந்து இப்ப பார்க்க முடியுமா, நமக்கு ஆப்ஷனே இல்லை, அதனாலதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் வந்துட்டு மறுபடியும் ஏபிஎம் போல நாயும் பூனையும் மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன சொல்றியாடி, நீ என்ன சொல்றியாடா, ஆமாண்டா நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. குழந்தை அங்க வந்துடுறா. நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்களா, நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு கேக்குறான். ஐயோ செல்லும், அம்மாவோ அப்பாவோ மாதிரி உலகத்திலேயே பாசமான ஒரு கப்பல் யாருமே கிடையாதுடா தங்கம், உனக்கு தான் தெரியுமே, நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம், சண்டைலாம் போடல, என்னைக்கும் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுகுறான். நீ எதுக்காக அப்படியெல்லாம் நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது, நம்ம வீட்டுல உங்களோட வெட்டிங் போட்டோ ரொம்ப பெருசா இருக்கும், அந்த போட்டோவை காணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஐயோ செல்ல தங்கம், அதுக்குதான் நீ வந்து அழுகுறியா, அது வந்து உடஞ்சிச்சுமா, அப்பா வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன், அந்த கண்ணாடி எல்லாம் வந்துட்டு புதுசா மாத்தினதுக்கு அப்புறமா அதை விட பெருசா நான் எடுத்துட்டு வந்து இங்க வைக்க போறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி, அதுல நீயும் எங்க கூட இருப்ப அப்படின்னு சொல்றான். மற்றபடி அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா லவ் பண்றோம், எங்களை மாதிரி ஒரு லவ்வபிள் கப்பல் யாருமே கிடையாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க அவ தொடைய பிடிச்சி திருவுன்னு திருவிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவனை எப்படிதான் சமாளிக்கிறதுனே தெரியலையே, கொஞ்ச நேரத்திலேயே இப்படி பண்ணிட்டான் நம்மள, என்ன நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினை வீடுல கட்டி பிடிச்சதான் நின்றுகிட்டு இருக்கான். அடிச்சா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, முதல்ல தள்ளி போடா அப்படின்னு சொல்லி பிடிச்ச ஒரு தள்ளுறா. குழந்தைகிட்ட ஹீரோயின் போயிட்டு ரொம்ப கியூட்டா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காளா. இதை பாக்குற ஹீரோ வந்துட்டு என்னவோ குழந்தைகிட்ட விளையாடும் போது மட்டும் இவ கியூட்டா தெரியறாளோ, அடைச்சா ஏன் கண்ணே கெட்டு போச்சு போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். புதுசா இப்பதான் நானி வந்துட்டு வேலைக்கு வராங்க. ஆனா குழந்தை என்ன சொல்றான்னா, எனக்கு தான் இவங்களை நல்லாவே தெரியுமே, இவங்க தான் என்னோட குட்டி வயசுல இருந்து என்ன பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்றான். என்னது ஆல்ரெடி இவங்க தான் நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்களா அப்படின்ற போது ஹீரோ ஷாக் ஆகுறான். தயவு செஞ்சு உனக்கு ஃபியூச்சரை பற்றி எந்த விஷயம் தெரிஞ்சாலும் பெருசாக யார்கிட்டையும் இதை பற்றியும் சொல்லாதப்பா, அம்மா அப்பாவை தவிர அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு குழந்தை வந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புகிறான்.
பேபி நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உம்மா 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 அப்படின்னு சொல்றா. இதை பத்தி எதுவும் தெரியாத ஹீரோ என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா வாய்ஸ் நோட்டை அப்படியே மீட்டிங்ல ஆன் பண்ணிடுறான். பேபி உம்மா உம்மான்னு வேற இருக்கிற எல்லாரும் அதை கேட்டுடுறாங்க. ஹீரோவோட அப்பாவுமே அங்கதான் இருக்காரு. ஹீரோக்கு மொத்தமா மானம் போச்சு. எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு இவங்கிட்ட மட்டும் பேசுறாரு. ஏய் நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா, மரியாதை உண்மையை சொல்லிடும் போது பா அதெல்லாம் இல்லப்பா, ஆக்சுவலி குரூப்ல பசங்கெல்லாம் சும்மா ஜாலியா எதுனா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் யார் கூட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். அடே என்னடா நீ என்ன டீனேஜ் பையனா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் தப்பு கிடையாது, நீ எங்க கிட்ட சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியா ஊர் சுத்துறாங்க எங்க போற, ஆனா உன்னோட ஃபியான்சியை கண்டுக்கவே மாட்டுற, தயவு செஞ்சு அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, நீ வந்துட்டு கரெக்டான ஏஜ்ல தான் இருக்க, இப்போ நீ வந்து யாரையும் டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா எனக்கு இப்போதைக்கு அந்த எண்ணமே கிடையாது, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒரு அண்ணா இருக்கான். இவங்க 2 பேரும் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு போல. அதனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேரையும் நல்லபடியா நான் வந்துட்டு கரை சேர்த்துட்டேன்னா எனக்கு போதும், உன்னோட ஃபியூச்சர் ஒரு நல்ல ஒரு பையன் கூட நல்லபடியா இருக்கணும், நீ நல்ல ஒரு ஃபேமிலியா வாழணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ அவளோட குழந்தை அப்படின்னு அவங்க 3 பேர் வந்து ஒன்னா தூங்குனது, ஒன்னா விளையாடினது, அந்த ஞாபகம்லாம் வருது. நீ உன் லைஃப்ல என்ன முடிவு எடுத்தாலும் சரி அம்மா உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்ட்டி ஒன்று நடக்குது. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஃபியான்சே கூட போறா. அங்க நம்ம ஹீரோவோட அப்பா, ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் அப்படின்றதுனால நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோவோட அப்பாக்கெல்லாம் நல்லாவே தெரியுது. அவர் வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த ஜோகோ கூட ஓட்டிக்கிட்டே ஒருத்தி தெரியவா இல்லையா, அவளுமே அங்கதான் இருக்கா. அவ வந்துட்டு சைகை வேற ஏதோ ஜோகாக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கா. அவனுமே அதை பாக்குறான். இவங்க 2 பேரும் வந்துட்டு சைகை காமிச்சிக்கிறத நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பாத்துறாங்க. இவங்க 2 பேரை பாத்தியா, கரெக்டான டைமுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்றாங்க. இப்போ உனக்கு டேட் பண்ண வேண்டிய டைம், ஆனா நீ அதை பண்ண மாட்டேற அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு ஹீரோ கிட்ட. நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் 30 வயசு வரைக்கும் டேட் பண்றதையோ இல்ல கல்யாணம் பண்றதையோ எதை பத்தியும் நான் யோசிக்கிற மாதிரி இல்ல, நான் என்னோட கெரியரை வந்துட்டு செம்மையா பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கா. ஹீரோ தனியா வெளியில நின்றுட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து புதுசா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அவ சின்ன வயசுல வந்து ஹீரோனா ரொம்ப பிடிக்கும் போல. அவ வந்து ஹீரோ கூட எப்படியாவது பேசணும், ஹீரோ கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஹீரோ சாமியார் கணக்கா, அம்மா தாயே தயவு செஞ்சு வந்துட்டு நீ போயிட்டு இதெல்லாம் வேற எங்கன்னா ட்ரை பண்ணினா நல்லா இருக்கும், நீ என் மேல டைம் வேஸ்ட் பண்ணாத, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறான். அவ அப்படியே அழுதுகிட்டு அங்க இருந்து போயிடுறாளா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துறா. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஆனா இவன் எனக்கு டேட் பண்றதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை எப்ப பாரு துரத்தி விட்டுறான். இது எல்லாத்தையும் எப்பயுமே ஹீரோயினும் பாத்துருவா. எதனாலடா நீ வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அவளை பிடிக்கல, எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்டும் இல்லை, அதனால நான் ரிஜெக்ட் பண்றேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கோவப்படுறா. உனக்கு உன்னோட ஃபியான்சியை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, பிடிச்சிருக்க பிடிக்கல அப்படின்றது இப்ப முக்கியம் கிடையாது, நான் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுதான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றா. ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே அங்கே வரா. ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சி வேக வேகமாக இழுத்துட்டு போய் ஒழிச்சிக்கிறா. எதுக்கடி இப்போ என்னை இழுத்துட்டு வந்த அப்படின்னும் போது, ஆல்ரெடி உன் ஃப்ரெண்டுக்கு நம்ம மேலே சந்தேகம் இருக்கு, நம்ம தனியாக பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தான்னா கண்டிப்பாக இவன் வந்துட்டு ஊர் பூராவும் வந்து எல்லாத்தையும் பரப்பிடுவான் அப்படின்னு சொல்றா. அவன் வெளியிலே நின்று கத்திக்கிட்டு இருக்கான். டே மச்சான், டாக்ஸிக்கு காசு இல்லடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியும் அந்த பொண்ணும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இதை பார்த்துட்டா. என்ன நீ சும்மாவே விட்டுட்ட அவங்கள, அவங்க பின்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வா, அவங்க கிட்ட வந்து சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேட்க வேணாமா அப்படின்னு சொல்றான். இது உன்னோட விஷயம் கிடையாது, தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்புறம் அவளோட ஃபியான்சி வந்து கிளப்புக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் எதிர்க்க வராங்க. ஹீரோக்கு இதை பார்க்கும் போது செம கடுப்பாகுது. இவ எப்படி இவன் கையை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா, இவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள செம்ம திட்டிட்டு இருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் போல இருக்கு. ஃப்ரெண்டுக்காரனே என்னடா இவ வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறான்.
இங்க வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா சரக்கு அடிச்சு செம போதையில இருக்காங்க. அப்ப ஃபியான்ஸ் என்ன பண்றான்னா, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி போறான். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி சிவப்பு காயின் போகுது, பின்னாடியே கருப்பு காயினும் போதே அப்படின்ற மாதிரி இவளுமே என்ன பண்றான்னா, நானும் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போறா. ஹீரோயின் இது எல்லாத்தையும் நோட் பண்றா. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் என் கூட வாங்க, இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் வந்து இங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறா. உடனே இவங்க எல்லாரும் என்னடா குழந்தைங்களாம் எஸ்கேஷன் போற மாதிரி லைன்ல போயிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஃப்ரெண்டும் பின்னாடியே வராங்க. வாங்க வாங்க இப்பதான் ஷோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை எட்டி ஒரு உத விடுறா. பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு தனி ரூம்ல இருக்காங்க. ஏய் வழி விடுங்க, நான் இதை வீடியோ எடுத்து போட்டேன்னா இன்னைக்கு நான் தான் ட்ரெண்டிங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார வேக வந்து அதை லைவா வீடியோ எடுத்து போடுறான். ஹீரோக்கா அப்படியே பயங்கர சந்தோஷம். ஹீரோயின் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்க தூக்கி கடைசிட்டு உனக்கும் எனக்கு ஒண்ணுமே கிடையாது இனிமே அப்படின்னு சொல்றா. ஐயோ நான் போதையில தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, அவதான் எப்பயுமே என் பின்னாடியே சுத்தி என்னை கரெக்ட் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அவதான் வேண்டான்னு சொல்றா இல்லையா, அதனால நீ விலகதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவனை பிடிச்ச ஒரு தள்ளுறான். இவனுக்கு காண்டாயிடுது. எங்க பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்றான். டேய் அவன் கிட்ட என்னடா பேசுற, என்கிட்ட பேசுறா, நீ துரோகம் பண்ணது எனக்கு, நீ வந்துட்டு இனிமே என்னை பார்க்கவோ இல்ல என் பக்கத்துலயோ வரவே கூடாது, என்னையோட இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, உனக்கும் எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்காது, இது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிடுறா. நீ இப்ப இவ்வளோ பேசுறியே, நீ கொஞ்சம் யோசித்து பாரு, எவனா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க தான் செய்வான். ஆனா நீ அதுக்கு எதுக்கும் யூஸ் ஆகவே இல்லை, அதனாலதான் அவன் வேற ஒரு பொண்ணை தேடி போறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்கிட்ட தான் குறை இருக்கு. நீ வந்துட்டு பொண்ணு மாதிரியா இருக்க, நீ பொண்ணு மாதிரியே இல்லை, ஒரு ஜோக்கர் மாதிரியும் குட்டி பையனுங்க மாதிரியும் தான் சுத்திக்கிட்டு இருக்க, அதனாலதான் அவனுக்கு உன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி இவ பேசுறா. அடியே எவன் எழுதி கொடுத்த டைலாக்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை யாரு இதெல்லாம் பேச சொன்னா, கம்முன்னு இருடி, சோழிய முடிச்சு விட்டுருவ போல இருக்கே, இது பெரிய பிசினஸ் விஷயம் அப்படின்னு சொல்றான் இவன். ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி பேச உடனே ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. எல்லாரும் போங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கிளம்புங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான் எல்லாரையும் வெளியில. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவனோட கண்ணத்துல மட்டும் பலான்னு ஒண்ணு விடுறா. அவளோட ஃப்ரெண்டு இல்லையா, அவகிட்ட என்ன சொல்றேன்னா, இதை பாரு கொஞ்ச நாள் நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டா இருந்துட்ட, ஆனா இதுக்கப்புறம் அது கிடையவே கிடையாது, அந்த ஒரு உரிமையில உன்கிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் தரேன், அவன் கொஞ்சம் கூட நல்லவனே கிடையாது, அவன் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்பதான் ஹீரோ சொல்றான், எனக்கு உன் மேல செம கோவம் வந்துச்சு தெரியுமா, நேத்து அவனை எதுவுமே நீ பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லார் எதிர்க்கையும் வந்து இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் விட்டியா அப்படின்னு கேட்க போது, ஆமா அவன் எதுவுமே ப்ரூஃபே இல்லை அப்படின்னு சொல்லி உஷாராயிட்டானா, அதனாலதான் எல்லாரும் எதிர்க்கையும் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வரான். இது பாடுறா, அதுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோயினை எல்லாரும் தப்பா பேசுறாங்க. இவ எதுக்காக இப்ப கோவப்படுறா, அவளால வந்துட்டு அவ கூட இருக்கிறவனோட ஒரு ஆசையை கூட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அப்புறம் என்ன இவெல்லாம் ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு ஹீரோயினையே தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, மொபைலை தூக்கி போட்டு உடைச்சாரா. அட பாவிடே, எதுக்கடா ஏன் மொபைலை உடைச்ச அப்படின்ற மாதிரி அவன் கதறிட்டு இருக்கான். ஹீரோவும் குட்டி பையனும் வந்து பார்க்குக்கு வந்திருக்காங்க. டி இன்னைக்கெல்லாம் உங்க அம்மாவை பத்தி நீ கேட்கவே இல்லை, உங்க அம்மாவை நீ மிஸ் பண்ணவே இல்லையா, உங்க அம்மாவை நீ பாக்கணும்னு ஆசைப்படலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஊசி பேசுறான். இவனுக்கு ஹீரோயினை பார்க்கணும் போல, அவ எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போல. அவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டேடி அப்படின்னு சொல்றான். டி உங்க அம்மா ஞாபகம் உனக்கு வரும்டா, அதுக்கப்புறம் நீ தூக்கத்துல தூங்கும் போது புலம்புவல்ல, அதுக்காக தான் சொல்றேன், இப்பயே நீ பேசிட அப்படின்னு சொல்றான். அப்படியே குழந்தை பேசுற சாக்குல இவனுமே வந்துட்டு அவன் மூஞ்ச அந்த அளவு பார்க்காமையே நீ ஓகேயா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். நீ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து ஒரு குட்டி பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றது ரூமராகவே வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த குழந்தை வேற உங்க பையன் மாதிரியே இருக்காமே, உங்களுக்கு எதுனா இல்லீகல் அஃபேர்ல பிறந்த குழந்தையா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நேரா சொல்லாம கொள்ளாம ஹீரோவோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க பையன் வந்து தாத்தாவை பார்த்த உடனே தாத்தா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அவரா செம்ம ஷாக்கு, இவன் ஏன்டா நம்மள தாத்தான்னு கூப்பிடுறான், முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. தாத்தா உங்க ஷோல்டர் பெயின் எல்லாம் வந்து சரியாயிடுச்சா, நீங்க என்ன தூக்குறதே இல்ல அதனால அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்பதான் நமக்கு ஷோல்டர் பெயினே ஆரம்பிச்சது, இப்பதான் டாக்டர் கிட்டே நம்ம போயிட்டு வந்தோம், அந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும், ஹீரோக்கு கூட தெரியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஓ அம்மா பேர் என்னப்பா அப்படின்னும் போது சொல்லாத அப்படின்னு ஹீரோ ஓடி வந்து அவன் வாயை பொத்திடுறான். அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க குழந்தைகிட்ட, நீ என்னெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க குழந்தைகிட்ட, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றான்.
ஆமாடா, உன்னை பெத்த இல்லையா, அதுதான் என் தப்புடா. சொல்லாம கொள்ளாம 21 வயசுல நீ இத்தனை வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க. அவன் குடும்ப விஷயம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு துரத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ பண்ண பிரச்சனையில எல்லாரும் என்ன கள்ள தொடர்பு வச்சிருக்கீங்களா, குழந்தை பெத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசுறாங்கடா. எல்லாரும் என்னதான்டா தப்பா பேசுறாங்க, மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, அப்பா அவன் என்னோட குழந்தை தான்ப்பா, ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். அந்த குழந்தையோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது அது எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவருமே ஓரளவு எல்லாத்தையும் நம்பிடுறாரு. ஏன்னா அந்த குழந்தைகிட்ட பேசியிருந்தாரு இல்லையா, அவருக்கு அதனால நம்பிக்கை வந்தது. எப்படி இருந்தாலும் சரி, அவன் என்னோட பேரன் தாண்டா, எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்க போறேன், இந்த விஷயத்த ஊருக்கே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ என்ன கொடுமடா இது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இவர்கிட்ட எதுவும் நோவும் சொல்ல முடியாம எதுவும் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னோட அம்மாவும் அக்காவும் இதை கேட்டாங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க, நான் உடனே போய் அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல கண்டிப்பா நான் இதை தெரிய விட மாட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் அப்புறம் கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க, ஸோ நம்ம அப்புறம் பிரிய முடியாம போயிடும் அப்படின்னு சொல்றான். எதுக்காக இந்த பார்ட்டி எல்லாம் அப்படின்னும் போது, நானும் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் நினைச்சேன், ஆனா அவன் எல்லா குழந்தைங்களும் மதியம் வெளியில போயிட்டு சந்தோஷமா விளையாடணும் இல்லையா, அவன் இங்க இருந்து எப்படி போவான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா அவன் இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், எங்க அப்பா அம்மா கண்டிப்பா அவனை நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றான். குழந்தைக்கு தான் எல்லார பத்தியும் ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அவங்க தாத்தா என்ன பண்றாருன்னா அங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. அவன் போகும்போது பாட்டி ஆன்டி அப்படின்னு போறான். ஹீரோட வீட்டுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு சொல்றான், எனக்கு அதுதான் நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம குழந்தைகிட்டயும் சொல்லிட்டாங்க போல, அம்மா பேரை சொல்லாதன்னு சொல்லிட்டு. நம்ம பையன் ஏதோ ஒரு ஃப்ராடு தானே பண்றான், ஆனா அதை நம்ம 3 பேரும் கண்டுபிடிக்கிறோம், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டு மருமக யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா எப்படி அப்படின்னு 3 பேரும் பிளான் பண்றாங்க. ஹீரோயினோட வீட்லயும் ஹீரோக்கு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. என்னது இது, இவ்வளோண்டு வயசுலயே அவனுக்கு குழந்தை இருக்குன்னா அவன் எந்த வயசுல இந்த வேலையை பண்ணிருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை தப்பா பேசி கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஐயோ ஹீரோ பேர் இப்படி கெட்டு போச்சேன்ட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. மிஷன் மருமகளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அக்கா எல்லாருமே இந்த பார்ட்டியில அலாட்டா இருக்காங்க. கண்டிப்பா வருவா, அவ யாருன்னு நம்ம பையன் நம்ம கிட்ட காட்ட மாட்டான், ஆனா நம்மளா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு இப்படியும் அப்படியும் குறுக்கால நெருக்கால நடந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோட அக்கா வர வாத்து மாதிரி நடந்துகிட்டு காதுல கைய வச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரி போறாளா. ஹீரோ இன்னும் கம்பல் ஏதோ விழுந்துருச்சு போல, தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு பின்னாடியே போயிட்டு, அக்கா என்னத்தை தொலைச்சிங்க அப்படின்னு கேக்குறா. சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கம்பல் கொஞ்சம் லூஸா இருந்த மாதிரி இருந்தது, அதை தான் சரி பண்ணி நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அவனோட அப்பாவும் சேர்ந்து குழந்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க எல்லாருக்கும். ஆனா ஹீரோவோட பேர் மட்டும் கேட்டுடுச்சு, அதை பத்திலாம் அவங்க கவலைப்படல. அந்த குழந்தைக்கு சந்தோஷம் இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும், அதை மட்டும் தான் அவங்க யோசித்து இந்த வேலையை செய்யறாங்க. ஹீரோயின் எங்கேயோ போறாளா, பின்னாடியே இந்த ஃபியான்சி இருக்கானே அவனும் போறான். அங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்றான். இது பாரு என்ன மன்னிச்சிடு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம், மறுபடியும் நம்ம ஒன்னாயிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் சீ போடா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் எதிர்பார்க்காத நேரம் அவன் மூக்குல ட்ரக் அடிச்சு விட்டுறான். பாவம் ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஒரு போதையான நிலைமைக்கு ஆயிடுறா. இதுக்கு மேலேயும் நீ என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்க, அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவையும் குழந்தையும் தான் பாக்குறதுக்கே வந்தா போல இருக்கு. அதனால கரெக்ட் டைமுக்கு ஹீரோ வந்துடுறான், அவனை அடி பின்னி எடுத்துடுறான். இதை பாரு, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் அவளுக்கு ட்ரக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு சம ஆத்திரம், எட்டி மிதிச்சு அவன் ஆளுங்களை கூப்பிட்டு இவனை இழுத்துட்டு போக சொல்லிடுறான். இங்க ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கலான்னு போனா அவ இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறா. அடியே இப்படி எல்லாம் பண்ணாதடி, இது ரொம்ப தப்பு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சிரான். ஹீரோக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான் போல, தயவு செஞ்சு சீக்கிரமா எடுத்துட்டு வா மச்சான் மருந்த அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கத்துறான். ஹீரோவை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறான், ஆனா ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஐயோ நான் ஒரு நேர்மையான ஆண்மகன், கண்டிப்பா போதையில இருக்க பொண்ணு தொடவே மாட்டேன், சான்ஸே இல்லை, நோ நோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சுயநினைவுக்கு வந்துடுறான். கரெக்டா அதே நேரத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு மருந்து எடுத்துட்டு வந்துடுறான். டேய் நான் மருந்து எடுத்துட்டு வரத்துக்குள்ள என்னடா உனக்கு அவசரம் அப்படின்னு கேட்கும் போது, டேய் நீ ஏன்டா இதெல்லாம் பாக்குற, மரியாதை வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை வாங்கிட்டு போயிடுறான்.
மருந்து குடிடி அப்படின்னு சொன்னா மருந்தை குடிக்காம அவன் கையை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட்டுறா. மடியில போட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் பாலாடையில மருந்தை ஊத்துற மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு போராட்டத்துக்கு அப்புறமா ஹீரோயினை மருந்தை குடிக்க வச்சிடறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவளோட வீட்டுல இருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அவளுக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் இவர் அண்ணா இருக்காரு, அவர் தான் வந்து சொல்றாரு, ஹீரோ தான் எனக்கு போன் பண்ணி உன்னை கூட்டிட்டு போ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சே பண்ணா இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ தான் சொல்லியிருக்கான் போல. நல்லதா போச்சு, ஹீரோ உன்னை காப்பாத்திட்டான். கண்டிப்பா அவனுக்கு போய் நீ ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்னதான் அவன் வந்துட்டு உனக்கு பிடிக்காது எனிமையா இருந்தாலும் சரி, நடந்ததுக்கு நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆனா அண்ணா வந்து அப்படியே அந்த ஃபியான்சே மேல கொலை வெறியில இருக்காரு. ஹீரோவோட வீட்டுக்கு காலங்காத்தாலேயே வந்து போயிடுறா. டன்டனாய் காலையிலேயே வந்துட்டேன், உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதனால கிஃப்டோட வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்றா. என்ன சீனா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, நைட் ட்ரெஸ் வந்து இவ்வளவு சீனா தான் போடுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு போறா. ஏன் எப்படி போட்டா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல இதெல்லாம் செக்ஸியா பாடி இருக்கவங்க எல்லாம் போட்டா நல்லா இருக்கும், உன்னையே பார்த்தா குழந்தை பையன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிடுறா. என்னடி சொன்ன, குழந்தை பையன் மாதிரி இருக்க நான் பாக்குறதுக்கு, நேத்து தெரியலையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கிறான். நேத்து என்ன அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவுமே சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆமா உன் கையில என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. நல்லா பல்ல பதிக்கிற அளவுக்கு வந்து கடிச்சு வச்சுட்டா. அப்பதான் அவன் சொல்றான், ஆமா அது ஒரு தெரு நாய் கடிச்சு கொதறிடுச்சு அப்படின்னு சொல்றான். என்னது நாய் கடிச்சுதா, நாய் வாயில ஏண்டா நீ கைய வச்ச அப்படின்னு இவ கேக்குறா. நீ தாண்டி பண்ண, உனக்கு மருந்து கொடுக்கும் போதுதான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லும் போது ஐயோ சாரிடா அப்படின்னு சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு உன்னோட பர்த்டே, எப்படி இருந்தாலும் நான் கிஃப்ட் கொடுப்பேன், அதை நீ தூக்கி போடுவேன், அதையாவது பண்ணு போ அப்படின்னும் போது என்னது நீ கிஃப்ட் கொடுத்து நான் தூக்கி போட்டிருக்கேனா, இது வரைக்கும் உன்னோட கிஃப்ட் எதையுமே நான் தூக்கி போட்டதே இல்லை, எல்லாத்தையும் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் நீ வச்சிருக்கியா, எங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. எல்லாத்தையுமே பார்க்காம அவன் எடுத்து அப்படியே வச்சிருவான் போல இருக்கு. வெறும் பாக்ஸ் தான் இருக்கு, அதுல இருக்க வேண்டிய கிஃப்டே இல்லை. ஓ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீ பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு கிஃப்ட் தூக்கி போட்டுருவியோ அப்படின்னு கேட்கும் போது இல்லையே நான் எதையுமே தூக்கி போட்டதே கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்றான். நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் கிஃப்ட் கொடுத்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அது குப்பை தொட்டியில இருக்கும், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்ப, நான் ஒரு வாட்டி இதை பார்த்துருக்கேன், இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் உனக்கு கிஃப்ட் கொடுக்காம இருக்க முடிஞ்சதில்ல, அதனாலதான் நான் வருஷம் இது வரைக்கும் உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றா. இது வரைக்கும் நீ தப்பா நினைச்சிருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனா நீ யோசித்து பாரு, கிஃப்ட் தூக்கி போட்டுட்டு பாக்ஸை மட்டும் நான் இவ்வளவு பாக்ஸையும் எடுத்து வச்சிருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு, இது கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா. ஆமா நீ மட்டும் லேஸ் பட்ட ஆளா என்ன ஃப்ரேம் பண்ணி விடணும், என்ன ஸ்கூல்ல மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி என்னோட பேக்ல வச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா, அதை கூட இன்னும் வச்சிருக்கேன், ஏன்னா அன்னைக்கு வந்து டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு தூரப்பட்டு அதை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்றான். ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு, ஒருவேளை நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணிதான் அந்த லவ் லெட்டரை உருகி எழுதுனியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னது நீயாவே இதெல்லாம் கற்பனை பண்ணிப்பியா, என்னோட வாழ்க்கையில நான் சாவர வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா நீ வந்து நேத்து நான் உன்னை காப்பாத்துறதுக்கு எதனா பண்ணியே ஆகணும், இந்த லவ் லெட்டர் நீயே உன் வாயால படி அப்படின்னு சொல்றா. ஐயோ ஹீரோயின் முடியவே முடியாதுடா வேணாண்டா அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ வேற எடுக்கிறான். நான் ஒரு வாட்டியும் வானத்தை பார்க்கும் போது அங்க நிலா இல்ல, ஏன்னு தெரியுமா, அந்த நிலாவே என் பக்கத்துல இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கு உன்னை பார்க்கும் போது அப்படி இப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பத்தி கண்டபடி எழுதியிருக்கா. அதை எல்லாத்தையும் அவளுக்கே படிக்க சகிக்கல, இருந்தாலும் இவனால படிச்சுக்கிட்டு இருக்காளா, இதை எல்லாத்தையும் ஹீரோ வந்து ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இது இருந்தா தானே நீ என்ன வந்து இதை வச்சு கலாச்சிக்கிட்டே இருப்ப, இதை நான் கிழிச்சு போறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விடாம இவளை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். சாரி நான் வேணும்னு பண்ணல, ஆக்சுவலா வந்து அது ஜாலியா தானே இருக்கு, அந்த லெட்டர் எதுக்கு கிழிச்சு போடுற அப்படின்னு சொல்ற போது ஹீரோயினுக்கும் வந்துட்டு என்னவோ பண்ணித்தோல அப்படின்னு விட்டுடுறா. நம்மளால நம்ம ஃபியூச்சரை வந்து மாற்ற முடியும்ல, அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாம் மாறிடும்ல, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் ஆமா அப்படின்னு தலையாட்டுறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் போது குழந்தை நம்மளோட லைஃப்ல இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. என்னவா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவன் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு நல்லபடியா போய் பிறப்பான், பட் ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணவே இல்லை, இந்த லைஃப் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுல தங்குறது, ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டுல தங்குறது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இவங்க லைஃப். ஹீரோயின் வந்துட்டு ஆர்டர் போடுற சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்றால, உடனே ஹீரோயின் சொல்றேன்னா வேண்டாம் மம்மி சமைச்சாதானே நல்லா இருக்கும், ஒரு நாளாவது அம்மா சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு குழந்தைக்கு ஆசை இருக்காது அப்படின்னும் போது ஹீரோ வந்து குழந்தைக்கு
சமைக்க காட்டுறான். நானா சமைக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உடனே இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதோ தெரியும் போல இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா கொஞ்ச நேரத்துல சமைக்கிறேன்ற பிரேயர்ல கிச்சனையே கொளுத்தி விட்டுட்டா. அடியே உண்மையாவே உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா அப்படின்னும் போது, இல்ல நான் நூடுல்ஸ் செஞ்சிருக்கேன், மேகி எல்லாம் நல்லாவே செஞ்சிருக்கேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, தண்ணி ஊத்த மறந்துட்டேன் போல அப்படின்னு சொல்றா. அடியே தண்ணி ஊத்தாம எப்படி நூடுல்ஸ் செஞ்ச அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் ஹீரோவை அப்படியே லைட்டா சைட் வச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் நம்ம பசங்க எல்லாம் சமைக்கும் போதுதான் செம ஆன்சமா இருக்கானுங்கல்ல அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப இந்த குட்டி பையன் என்ன சொல்றேன்னா, அம்மா நான் இதுக்குதான் முதல்லயே வேண்டான்னு சொன்னேன், உனக்கு தான் வந்து சுடுதண்ணி வைக்க கூட தெரியாது இல்ல, அப்பதானே நம்ம வீட்டுல சமைப்பாரு அப்படின்னும் போது அவளுக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு குழந்தை கூட இருக்கணும்ன்றதுக்காக ஹீரோட வீட்டுல தான் ஹீரோயின் தூங்குறா. கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் பாடி குழந்தைய தூங்க வச்சிடறான். உனக்கு தூக்கம் இல்லையா, உனக்கும் சேர்த்து நான் வேணா பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். எப்பயும் போல மறுநாள் காலையில ஹீரோ எழுந்து பார்க்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்கா. இந்த வாட்டி ஹீரோக்கு அது சந்தோஷமா இருக்கு. ஹீரோக்கா கிஸ் பண்ணணும்னு ஃபீல் ஆகுதா. ஐயோ நம்ம ஜென்டில்மேன் ஆச்சே, நம்ம ஜென்டில்மேன்ஷிப் என்ன ஆயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை அவாய்ட் பண்றான். இருந்த ஒரு வழியை எப்படியோ அவளை உருட்டி விட்டுட்டு எழுந்து அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோவோட அம்மா வந்து சடனா சிக்கன் சூப்லாம் செஞ்சு குழந்தைக்காக எடுத்துக்கிட்டு வீட்டாண்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பாஸ்வேர்டு வேற தெரியும் போல இருக்கு, பாஸ்வேர்டே போடுறாங்க. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாயிடுது. சடனா இவன் ரெஸ்ட் ரூம் கூட போக விடாம விசித்திரமா நடந்துக்கிறான்றத பார்க்கும் போது இவங்க அம்மாக்கு டவுட் வந்துடுது. உண்மையை சொல்றா, நீ யாரு உள்ள ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லம்மா, எதுக்குமா நீ லூசுத்தனமா யோசிக்கிற அப்படின்னு சொல்லும் போது டக்குனு இவனையே ஏமாத்தி அவன் ரூம் உள்ள போயிடுறாங்க. பாத்ரூம்ல இருந்து மொத்தமா அவங்க எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி தேடிடுறாங்க. எங்கேயுமே ஹீரோயின் இல்ல, எங்க யாருமே இல்ல. அப்ப அவன் என்னத்தை தான் இங்க மறைச்சான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீ ஏதோ ஒன்னத்தை மறைக்கிற, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா நீ மாட்டுவடி மகனே அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கபர்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கா போல இருக்கு. அவளை பார்த்த உடனே ஹீரோக்கு சிரிப்பே அடக்க முடியல. இறங்கும் போது கால் தடிக்க அப்படியே ஹீரோ மேல விழறால. அவ்வளவுதான், பேக்ரவுண்ட்ல நந்தன மியூசிக்கே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. சான்ஸே இல்லை, உங்கள் அம்மா சமையல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எந்த பொண்ணுக்கும் சமைக்க தெரியாது, எங்கள் அப்பாவோட சமையல் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவன் வந்துட்டு யாரோ ஜும்கியா, நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறா. இவன் தாங்க அந்த ஜுன்கி. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட எல்லாம் வந்து ஒன்னா படிச்சவன் தான். இவன் இவ்வளவு நாள் ஃபாரின் போயிட்டு மேற்படிப்புலாம் படிச்சுட்டு இப்பதான் சைனாக்கு வந்திருக்கான். ஹீரோயினும் அவனும் ரொம்ப க்ளோஸ். ஹீரோக்கு அவனை பார்த்தாவே வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப எல்லாருமே வந்துட்டு நைட்டு சும்மா சரக்கு அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நான் இதை பண்றேன் அதை பண்றேன், ஃபேமஸா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுட்டு அவன் புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு வயிற்றுச்சலா இருக்கு. உடனே சரிடா ஜுன்கி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுனா இருக்கா அப்படின்னும் போது, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா இன்னும் நான் வந்துட்டு அவகிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். எல்லாம் பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது மேல ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, நான் ஜுன்கி கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட போயிடுறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு. அவன் ஏன் ஜெலஸ் ஆகுறான் அப்படின்றது இன்னும் அவனுக்கே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சதே அவனுக்கு இன்னும் புரியல. இவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா, அது மட்டும் இல்லாம இவங்களோட பேர் வேற ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கார சொல்றா. ஹீரோ செம்ம கடுப்பா, நான் கிளம்புறேன் நீ நந்து போடா நாயே, அப்பதான்டா உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு கிளம்புறான். பேர் நல்லா இருக்காமே, இவர் என்ன பெரிய கல்யாண மாலை ஹோஸ்ட் மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கடுப்பாய் கிளம்பிடுறான். இங்க ஜுன்கியும் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு இவனை பத்தி பேசுறதை விட்டுட்டு ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கொஞ்சம் கூட சரியே கிடையாது தெரியுமா. அவன் சின்ன வயசுல இருந்தே வந்து எக்கச்சக்க பொண்ணுங்க கிட்ட போய் வழிவான், பேசுவான், டேட் பண்ணுவான். இப்ப அதனாலதான் பாரு இவ்வளவு சின்ன வயசுலயே 5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுறான். ஹீரோயினுக்கு தான் தெரியும் இல்லையா, ஹீரோ எந்த பொண்ணு வந்தாலும் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு துரத்துவான்றது. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை விஷயமும் ஹீரோயினுக்கு தெரியும். எனக்கு எந்த மாதிரி ஆம்பளைங்களை பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரியுமா, அடுத்தவங்களை பத்தி அவங்க எப்படி என்ன ஏதுன்னு கூட தெரியாம இன்னொருத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்றாங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது. சோ நீங்க தனியாவே நின்று யாரை பத்தி பேசணுமா பேசிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் செம்ம கோவமா கிளம்பிடுறா. என்ன இவ இந்த அளவுக்கு கோவப்படுறா, அவனை பத்தி பேசினா அப்படின்னு தோணுது எனக்கு. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட, நீ யாரும் உன்னை பத்தி எது பேசினாலும் கவலைப்படாத, எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமையில தான் அப்படி எல்லாம் தப்பா பேசுறாங்கன்னு அர்த்தம் அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா.
டக்குன்னு பயங்கர சந்தோஷமான ஹீரோ என்ன பண்றான்னா குழந்தைய தூக்கி அப்படியே பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் எங்க வித்தியாசமா நடந்துக்கிறான், எனக்கு இவனை பார்க்க பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஹீரோ வீட்டுக்கு வரேன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு பார்த்தா பையனை ரெடி பண்ணி பேக்கோட ரெடியா வச்சிருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இல்லப்பா, நீ உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு நாளுக்கு பையனை அங்க வச்சுக்கோ, எதுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்புறாங்க. ஹீரோ ஆல்ரெடி என்ன பிளான்ல இருப்பான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்கு போலான்ற பிளான்ல இருப்பான். இவங்க அதை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோ இப்ப போகும்போது நம்ம ஃபாலோ பண்ணி போய் பார்க்கலாம் அப்படின்றதுதான் இவங்க பிளானு. ஹீரோ ரொம்ப லேட்டா தான் குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னு பார்த்தா தான் தெரிய வருது, இவன் கண்டுபிடிச்சிட்டான் போல அப்பா அம்மா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஊரையே சுத்தி எப்படியோ எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்கான். எனக்கு நாளைக்கு லீவு தான், நீ கிளம்பு, நான் பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது என்னது நான் கிளம்பணுமா, நான் இல்லாமல் அவன் தூங்கவே மாட்டான், அது தெரியுமா, நான் ஸ்டோரி சொன்னாதான் அவன் தூங்குவான், கேளு அவனையே அப்படின்னு சொல்றான். அப்பங்காரன் சிக்னல் கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி பையன்காரன் நடிக்கிறான். அம்மா அப்பாவும் நம்ம கூட இருக்கட்டும்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுறான். குழந்தை கெஞ்சதை பார்த்த உடனே அவளுக்கு மனசு இறங்கிடுது. என்னைக்கா என்னை கட்டி பிடிச்சி தூங்குவா அப்படின்னு பெட்ரூம்க்கு ஆசையா ஹீரோ வரான். பார்த்தாதான் அங்க தெரியுது பாவம் குழந்தை மம்மி படத்துலாம் சுத்தி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி தலைகாணி எல்லாம் வச்சு சுத்தி அவனை அட்டென்ஷன்ல தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா. என்னடி இங்க நடக்குது அப்படின்னும் போது இல்ல குழந்தை இந்த மாதிரி தூங்கினாதான் நல்லது, அவன் ஏட குடும்பம் தூங்குறதுலாம் அவனுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்குன்னு குழந்தைய இப்படியா படுக்க வைப்ப அப்படின்னு கேட்கறான். ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம இப்படிதான் படுக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிடுறா. சின்ன குழந்தைங்க எப்படி தூங்கினாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அதனால இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னும் போது ஹீரோவும் ரெண்டு பேரும் பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு செம்மையா தூக்கம் வருது, தயவு செஞ்சு என்ன தூங்க விடுங்க அப்படின்னு கேக்குது அந்த குழந்தை. அதனால ஹீரோவும் எதுவுமே சொல்லாம சைலண்டா படுத்துறான். குட்டி பையன் தூங்கின பிறகு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு குழந்தை எதுக்கு இனிமே நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஆர்கியூ பண்ண வேணாம், அவன் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை வெறுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே எதுவுமே பேசாம ஓகேன்னு ஒத்துக்கிறான். மறுநாள் காலையில கட்டுறாங்க. எப்பவும் போலதான் குழந்தைய தூக்கி கடாசிட்டாங்க எங்கேயோ. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவ்வளவுதான் அரே அலறா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தலைக்கணையெல்லாம் எங்கேயோ கிடக்குது. இவ தானே ஹீரோ சைடு வர, அதனால இவ மேல தப்புன்றது அவளுக்கே புரியுது. ஐயோ நான் தான் இந்த வேலை முரட்டுத்தனமா தூங்குறேன் போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இப்பதான் நைட் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தான் தூங்காம இருந்து தலைக்காணியெல்லாம் தூக்கி கடாசிட்டு குழந்தையும் அம்மா மேல போய் தூங்கு அப்படின்னு சொல்லி உருட்டி விடுறான். அதோட காலையில 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஜும்கி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு பொக்கே அனுப்பியிருக்கான். ஹீரோ பார்த்த உடனே கடுப்பாயிடுறான். அவன் காலங்காத்தையில இவ்வளவு கேவலமா ஏதோ பொக்கே அனுப்பியிருக்கான் அப்படின்னும் போது இது கேவலமா இருக்கா, இது எவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கும் போதே ரிலாக்ஸா இருக்கு மைண்டுக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம கடுப்பாகுது. என்ன வேணுமா அவனுக்கு அப்படின்னு கேட்கும் போது அவன் என்னை வெளியில கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்றா. நீயும் போறியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அவன் கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு சொல்றா. ஒருத்தன் பேசுறதை வச்சு அவன் எதுக்காக பேசுறான், எதுக்காக இப்படி நடந்துக்கிறான் அப்படின்றது கொஞ்சம் கூட இந்த பொண்ணுங்களுக்கு இப்போ புரியதே இல்லை அப்படின்னு ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்கான். ஏன் எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், அவன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றான், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. சரி அதெல்லாம் விடு, என்னோட பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோ, எப்போ வேணாலும் நீயும் பாப்பாவும் வந்துருங்க இங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே அப்படியே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம், ஒரே வெக்கம் தான். தங்கம் எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், என் செல்லம் நீ எவ்வளவு சமத்து தெரியுமா அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிடறான் சந்தோஷத்துல. ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. ஜுன்கி கூப்பிட்டான் இல்லையா, அதனால ஹீரோயினும் டின்னர் பார்ட்டிக்கு போயிடுறான். ஆனா ஹீரோ என்ன பண்ணான்னு ஹீரோயினை தள்ளிக்கிட்டு முன்னாடி போயிட்டு எங்க ஜுன்கி ஹீரோயின் உட்கார சொன்னானோ அங்க போய் உட்காந்துடுறான். ஃப்ரெண்டுக்காரன் சும்மா விடுவானா, ஏன்டா நான் கேட்டதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன், எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏன் நான் சொன்னதை அப்படியே கரெக்டா செய்யணுமா, என்னால மாத்தி செய்யக்கூடாதா, எனக்கு அப்ப மூடு அப்படி இருந்தது இப்ப மூடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பயும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை விட்டு தள்ளி போய் உட்காந்துக்கிறா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு கடுப்பாயிடுது. அவனா அப்படியே ஹீரோயினுக்கு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு, அதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு அப்படியே வயிறு எரியுது. ஹீரோ உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ இந்த சைடு வா நான் போய் அங்க உட்கார போறேன் அப்படின்னு கேட்கும்போது எதுக்குடா அப்படின்னு கேட்டா, எனக்கு அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருக்குமே இவன் ஏன் வித்தியாசமா இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி தோணுது. எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காண்டா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. பின்னாடியே உடனே நானும் போறேன் அப்படின்னு ஹீரோ போயிடுறான்.
வெளியில போன உடனே ஹீரோ பின்னாடியே போறான். எதுக்குடா நீ நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னும் போது, இப்ப என்ன உன் பின்னாடி தான் நான் வந்தேன், உனக்காக தான் இங்க வந்தேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். ஆமா வேற எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கறா. உனக்கு ஏன் வந்துட்டு நான் உன் பின்னாடி வந்தேன் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு தோணுது, ஏய் நின்று பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா. அடே பைத்தியக்காரா, உனக்கு என்ன தாண்ட பிரச்சனை, எதுக்குடா எல்லாரோட மூடியும் கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்க, வேற ரொம்ப விசித்திரமா நடந்துகிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். நான் ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறான். ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவன் அப்படியே வாய் அடிச்சு போயிடுறான். என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏண்டா அவளை மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது, அவ பொண்ணே கிடையாது, அவ ராட்சசி திமிர் பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொன்னியடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் அப்ப இப்போதைக்கு அவ எனக்கு தேவதடா, அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உலகத்திலேயே கிடைக்க மாட்டா தெரியுமா அப்படின்னு சொல்றான். அப்ப இவ்வளவு நாள் எதுக்குடா இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, அடப்போடா நான் அவ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வந்து குப்பையில போட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சுதான் அவ என் மேல இவ்வளவு கோபமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், நான் ஒரே ஒரு நாள் வந்துட்டு ஜுன்கி இருக்கான் இல்லையா, அவன் வந்து டெடி பேரை எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டதை பார்த்தேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வச்சு விளையாடுறட்டாய், அது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீ தான் போட சொல்லியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி எனக்கு ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவன் இந்த வேலையை பண்ணியிருக்கான், அவன் வேணும்னே தான் கண்ணிங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு புரிய வருது. நேரா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வாடா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். ஏண்டா இதை என்ன நினைச்சுக்கிட்ட, ஏதோ டே கேர் சென்டர்ல குழந்தைய விட்டுட்டு கூப்பிட்டு போற மாதிரி என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கியே, உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா அப்படின்னு ரெண்டு பேரும் கலாய்க்கிறாங்க. கண்டிப்பா அவன் வந்து அந்த குழந்தையோட அம்மாவை பார்க்கறதுக்கு தான் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைமே ஃபெயில் ஆயிட்டோம் கண்டுபிடிக்கிறதுல, ஆனா இந்த டைம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அவனே நம்ம கிட்ட கூட்டிட்டு வருவான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு நைட்டு தங்கறதுக்காக குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயினுக்கு தான் ஹீரோ மேல லைட்டா டவுட் வந்துருச்சு இல்லையா, அதனால இவன் என்ன பண்றானா, நீ வந்துட்டு உன் வீட்டுல போய் தூங்கு, நாளைக்கு வந்து குழந்தைய கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. நடு ராத்திரி யாரோ பாஸ்வேர்டு போட்டு திறந்து உள்ள வர மாதிரி சவுண்ட் கேக்குது, யாரா இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துகிட்டே வெளில போய் பாக்கலான்னு போறா. பார்த்தா ஹீரோ செம்ம போதையில தள்ள அடிக்கிட்டு வரான் உள்ள. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, செல்லம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டான். அடிங்க நாயை யார்கிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத விட்டா பாருங்க, இந்த செவுத்துல அடிச்சு தூக்கி கடா செவுத்துன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோ போய் பவுன்ஸ் ஆகி விழுறான். பாவம் அவனால எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு. உனக்கு எதனா ஆய் தொலைஞ்சதுன்னா நான் தான் கொலை கேஸ்ல உள்ள போகணும், தயவு செஞ்சு இந்த ரூம்ல படுத்து தூங்கு, நானும் தம்பியும் வந்துட்டு வேற பக்கத்து ரூம்ல தூங்கிறோம் அப்படின்னு சொல்றா. இவன் ஹீரோயினை செம்மையா டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட தான் வந்திருக்கான் போல. ஹீரோயினை இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். டேய் பைத்தியம் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி இவ கத்துறா. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னைய லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோயினா அங்க இருந்து அசைய கூட விடாத அளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. மவனே நாளைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில எழுந்த உடனே, சாரி இதெல்லாம் தப்பா நடந்துடுச்சு, நான் உன்னை வேற யாரோ அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடு, இது எல்லாத்தையும் நடந்ததை அப்படியே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா மொத்தமும் கனவு. அவ்வளவுதான் ஹீரோயின் பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. மவனே நீ அந்த மாதிரி இப்ப சொல்லணும், அதுக்கப்புறம் நீ செத்தடா அப்படின்னு சொல்லி எழுந்து பார்த்தா ஹீரோவையே காணோம். அந்த கனவுல வந்தவனாவது பரவாயில்ல, இவன் என்ன சொல்லாம கொல்லாம ஓடிட்டான் அப்படின்னு யோசிக்கிறா. வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நேத்தெல்லாம் எதுக்குடா அந்த மாதிரி நடந்துக்கிட்ட என்கிட்ட, நேற்று எதுக்காக என்கிட்ட அந்த வார்த்தையை நீ சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, என்ன வார்த்தை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுத்தமா உனக்கு அது கூட ஞாபகம் இல்லையா, அந்தளவு மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, அப்படியே ஷாக் ஆயிடுறா. ஹீரோ டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவன் வந்துட்டு முட்டி போட்டு ரிங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டான் போல இருக்கு. தயவு செஞ்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்டுடுறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னை இவ்வளோ தர்ம சங்கடம் ஆக்குறியே, நீ வந்து எல்லாரும் எதிர்க்கே இப்படி முட்டி போட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணினா நான் நோன்னு சொன்னா உனக்கு அசிங்கமா போயிடும் இல்லையா, அதனால நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறா. இங்க யாருமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறான். எப்படா இவ உடனே ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதட்டமாய் கையெல்லாம் உதறுது. ஏண்டா எதுக்குடா அவன் கையெல்லாம் உதறுது அப்படின்னும் போது, நான் என்ன பண்றது, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றான்.
ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே பயங்கர லவ். அவனுக்கு வந்து இவளை பிடிக்கலன்னு நினச்சிதான் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. டக்குன்னு பயங்கர சந்தோஷத்தில் ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த ஜங்கி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வரான். எதுக்காக வந்துட்டு உங்கள் பிஸ்னஸையும் எங்கள் பிஸ்னஸையும் இருந்த டையப்பை நீ கட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறான். ஏண்டா பிஸ்னஸ் பார்ட்னராக மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்துட்டு துரோகம் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் இருக்கான்னா அவனை வந்து நம்ம கூடையே வச்சுக்க கூடாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், ஆனால் கூடியே இருந்துக்கிட்டு எனக்கே வந்து குழி தோண்டிட்டல அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். சின்ன வயசுல அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுக்காக நீ எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கும் போது, எப்ப பண்ணியிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்றவங்க நல்லவங்களே கிடையாது, இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இல்லையா, இப்போ குழந்தையெல்லாம் சாக்கையே தேவையில்லை கூட்டிட்டு வர்றதுக்கு. ரெண்டு பேரும் குழந்தைய விட்டுட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா டேட் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு வீட்டுல யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நினைச்சா உடனே தெரியும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே ஜூஸ் ஸ்ட்ரா போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா வந்து பாத்துறாங்க. டி சீரியஸாவே சொல்றேன்டா, நீங்க சண்டை போட்டதை கூட பாத்துட்டேன், சகிச்சிடுச்சு, ஆனா இந்த கன்றாவியை என்னால பார்க்க சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இதை நீங்க வெளியில சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இன்னும் வந்து ஹீரோயினோட அம்மாக்கு தெரியாது, அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது. அவங்க அக்கா உடனே கற்பனையே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிக்கிட்டு போற மாதிரி. ஐயோ, அப்பனா நம்ம தம்பியோட லவ்வை காப்பாற்றணும், இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம், அதாவது ஹீரோயினோட அண்ணாவையும் ஹீரோவோட அக்காவையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே வேணான்னு இருக்காங்களாம். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு பிக்னிக் போற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பழக வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பா மட்டும் வரல, ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் அவங்க அக்கா கிட்ட கொடுக்க வைக்கிறான். சும்மா இல்லாம ஹீரோயினோட கையை வேற பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அண்ணாக்கு கொஞ்சமா டவுட் வருது. அப்படியே பார்க்கலான்னு போகும்போது ஹீரோயினோட அக்கா வந்துட்டு போய் மறைக்கிறாங்க. எதுக்கு நீ என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, நீ உனக்கு பாக்கிறதுக்கு வேற எந்த சைடும் கிடைக்கலையா, நீ என்ன பார்த்த இன்னொரு வாட்டி நான் அசிங்கமா திட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் இவளை பார்க்க போறேன் அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஹீரோ வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவ மறுபடியும் வந்துடுறா. வந்த உடனேயே வந்துட்டு அப்படியே இவங்க எதிர்க்கெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோட அம்மாக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா தான் இருக்கு. ஏண்டா எதுக்குடா நீ என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க, அங்கதான் ஒருத்தி அப்படியே கியூட்டா நடிச்சுக்கிட்டு இருக்காளே, அவளை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு, மா அவன் கூட நீ ரொம்ப க்ளோஸ்லாம் ஆயிடாதம்மா, தயவு செஞ்சு வந்துட்டு நீ சண்டை போட்டுட்டு வந்த இல்லையா, அந்த அளவு இல்லைனா கூட அவன் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, இவ்வளவு சின்ன வயசுலயே குழந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், அவனோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்க போனாலும் இந்த பொண்ணு கூடியே வந்து டார்ச்சர் பண்றா. ஹீரோட அக்கா உடனே என்ன பண்றாங்கன்னா, வாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்களா. இதை வந்து ஹீரோயினோட அண்ணா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் கூட ஹீரோ வந்து கேரக்டர் சரியில்லாத பையன். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் தொலைவு மறைவா வந்துடுறாங்க. வந்த உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை, இது தப்பா இருக்கு, தயவு செஞ்சு வந்து என் தங்கச்சி விட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, நான் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஹீரோயினோட அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து ஹீரோ நல்லவனே இல்லை, அவன் மோசமான கேரக்டர், வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு, அம்மா உண்மை என்னன்னா எனக்கு வந்து குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, ஹீரோவோட குழந்தை தான் அப்படின்னு சொல்றா. இவ எல்லா கதையும் சொல்றா. ஐயோ என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு புரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உண்மையாவே பயந்துடுறாங்க. இங்க அதே நேரத்துக்கு வந்து ஹீரோவும் அவங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்த. அவங்க அம்மாக்கு வந்து ஹீரோயின் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷம்தான், இருந்தாலும் வந்து அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டுறாங்க, என்ன தப்பா நினைக்கிறாங்க குழந்தை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டா அப்போ உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லும் போது, அவங்க புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்றது, அவங்க நம்பலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். எல்லாரும் வந்துட்டு ரெசார்ட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவும் வரானா ஹீரோயினை பார்க்கறதுக்காக. அவங்க அண்ணன் குறுக்கால வந்துடுறாரு. சான்ஸே இல்லை, இனிமேல் நீங்கள் ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
இவளும் சேட்டை பிடிச்சவ அடங்க மாட்டா போல இருக்கு, டார்லிங் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறா. ஆனா அதையும் விடுற மாதிரி இல்லை அவங்க அண்ணா. எதுவுமே நடக்காதுடி என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் ஹீரோயின் வீட்டுல ரொம்ப சோகமா இருக்கும் போது ஹீரோ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். அப்பதான் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு கை கால் விழுந்துடுச்சு போல. அதை தெரிஞ்ச உடனே வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. ஃப்யூச்சரில் நடக்க போகிறத வந்துட்டு எதையாவது குழந்தைகிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி சொல்லி எப்படியாவது இவங்கள நம்ப வச்சு ஆகணும் அப்படின்னும் போது, சரி ஏதாவது உனக்கு தெரியுமாடா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கேட்குறாங்க. அவனும் எதோ சொல்கிறான். இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னும் போது கடைசியாக சரி ஓகே, உங்கள் அத்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா, உங்க மாமா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மாமா தான்மா மாமா, எனக்கு என்னம்மா பேசுற அப்படின்னு சொல்ற. என்னடா பேசுற அப்படின்னும் போது, ஆமா உன்னோட அண்ணா தானே அப்படின்னு சொல்றான். டே எங்க அண்ணன் சும்மாவே உன்னை விட மாட்டான், இதுல அவன் உங்க அக்கா புருஷனா வேற ஆயிட்டானா சத்தியமா உன்னை விட மாட்டான்டா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா கலாச்சிக்கிட்டு இருக்கா ஹீரோவை. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்து நின்றுட்டாங்க. அவ்வளவுதான், சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. குட்டி பையன் வேற பாட்டி அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். என்னதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவன் எதுக்கு என்ன பாட்டின்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க செம்ம டென்ஷனு. அவ்வளவுதான், அவன் சொல்றது அது இதுன்னு எல்லாத்தையும் கேட்கும் போது ஹீரோயினோட அம்மாக்கு தலை சுத்தி மயக்கமே வருது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அடின்னு அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க பாட்டி அப்படின்னு சொன்னாலே, அதனால ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா அவங்க பிரெயின்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்க பேரலைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்போ முதல்லயே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியா வந்துட்டு அவங்களையும் நம்ப வச்சுட்டாங்க. எங்களோட கல்யாணத்துக்கு மோதிரம் எடுத்து கொடுத்ததே வந்துட்டு எங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமே நடந்துருது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா குழந்தைய காணும். ரெண்டு பேருமே பயங்கர அப்செட். எங்க போனா என்ன பண்ணா ஏது ஒன்னும் தெரியாம போயிடுச்சு. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேருமே பதறி போயிடுறாங்க. அப்பதான் வந்துட்டு அம்மாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீ ஏன் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. அப்போ அதனாலதான் குழந்தை வந்துட்டு இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அவன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அவன் நம்ம கூடயே தான் இருக்கான், ஆனா அவனை உணர முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் போது அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.